Hi guys, welcome to Yasir Painting Class. இப்போ வந்து நம்ம மேட்டுப்பாளையம் டு ஊட்டிக்கு போகிற வழியில் முக்கியமாக கல்லாரை தாண்டி வர வழியில் வந்து ஹில்ஸுக்கு ஊட்டி ஹில்ஸுக்கு ஏறதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு அருமையான ஒரு இடம் இருக்குதுங்க. எப்படின்னா பழங்கள் தோட்டம்னா என்னென்னா நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு பழங்கள் தோட்டம், மங்குஸ்தான், டோரியான், அதே மாதிரி வந்து ஸ்ட்ராபெரி, அன்னாசி பழம், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பழங்கள் தோட்டம் ஃபுல்லாக இங்கே இருக்குதுங்க. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இங்கே நம்ம விசிட் பண்ணியிருக்கிறோம். விசிட் பண்ணும்போது வந்து எப்படின்னா எல்லா பழங்களும் இருந்துச்சு. மங்குஸ்தானில் இருந்து பலாப்பழமும் பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து நிறைய பழங்கள் வகையான இதெல்லாம் இருந்துச்சுங்க. பண்ணையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இது வந்து ஒரு அரசாங்கம் வச்சு நடத்துகிற பண்ணைங்க. எப்படின்னா இது ஃபுல்லாக மலாடி வரும், ஊட்டி மலாடி வரத்துலேயும் வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், கிட்ட போய் காமிக்கிறேன். இந்த தெரியுதா ஒரு கம்பி வேலி மாதிரி போடுறதுக்கு பற்றிலா, இந்த ஒரு கம்பி தெரியுதா, குழாய் வச்சு வரது பார்த்துருங்களா, இந்த கருப்பாக தெரியுது. இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா இரவு நேரங்களில் வந்து யானைகள் வந்து அதிகமாக வந்து இந்த சைடு வரும். அது மட்டும் இல்லாமல் பகல் டயத்துலேயும் வரலாம். அது வந்து எந்த டைம் என்ன எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இந்த நான் காமிச்சிக்கிறேன் பார்த்தீங்களா, அது உள்ளே நிற்கிறது ஃபுல்லாக எல்லாமே மங்குஸ்தான் சரி. அதே மாதிரி வந்து வெளியே அங்கிட்டு சைடு போகும்போது நம்ம மங்குஸ்தான் கண்டுகளை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து டொரியான் வந்து சொல்லப்போனால் பெரிய மரங்க, அதை வந்து பக்கத்தில் பார்க்க முடியாது. டொரியான் வந்து சில பேருக்கு தெரியாது. மலேசியாவில் உள்ள நண்பர்கள், அதே மாதிரி வந்து கல்ஃபில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து டொரியானை பற்றி தெரியும். டொரியான்னு சொல்கிறது வந்து அது வந்து ஒரு முள் வகையான ஒரு பழங்க. அது வந்து எப்படின்னா ஒரு வகையில் பார்த்தா ஒரு ஸ்மெல்லாக வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு வைங்களேன். அந்த இது வந்து பழங்கள் வந்து பார்த்தா ஒரு வாழைப்பழம் பனானா சைஸில் இருக்கீங்க. இப்போ வந்து புட்டு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தா வெண்ணெய் பழம் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் மேக்ஸிமம் அது வந்து சில பேருக்கு சாப்பிடாத ஆளுகளுக்கு, புதுசாக சாப்பிட்ற ஆளுகளுக்கு பிடிக்காது. இப்போ எனக்குமே நான் மலேசியாவுக்கு போயிருக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் டேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விரும்பி சாப்பிட்டேன். இப்போ நம்ம அதே மாதிரி இங்கே வந்து என்னென்ன ஸ்பைசஸுக்காக இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்பைசஸ்னால் மிளகு, அதே மாதிரி வந்து நிறைய இது டக்குன்னு வர மாட்டேங்குங்க. அது ஒன்று நான் போகும்போது அதை காமிக்கும்போது நான் சொல்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இல்லை, பட்டை இருக்குது, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், அந்த மாதிரி இருக்குதுங்க. அதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஆனால் என்ன இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருங்க உள்ளக சுற்றி வரணும். அதே மாதிரி வந்து இங்கே இந்த ஆரஞ்சு கல்வெட்டிலாம் கொத்த ஆரஞ்சு பெருசாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து குற்றாலம், அதே மாதிரி வந்து கொடைக்கானல் ஹில்ஸில் போகும்போது ஃபுல்லாக, முக்கியமாக கேரளாவில் போகும்போது ஃபுல்லாக நீங்கள் இந்த பழத்தை பார்க்கலாம். அது என்ன பழம்னா கொத்த ஆரஞ்சு பெருசாக இருக்கும். அந்த ஆரஞ்சு இங்கே தாங்க இருக்குது. இது என்னமோ ஒரு கண்டுலோ, அது காய் இது இருக்கும்போது பார்த்தா தெரியுங்க, காய் இல்லை. இதான் மங்குஸ்தான், நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதான் மங்குஸ்தான். பார்ப்போம். நான் அவ்வளோ பெரிய மரமாக போய் நிற்கிதுங்க. அதே மாதிரி வந்து இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது இந்த பண்ணையில். அதை நம்ம குளிக்கலாம். அதனால் வந்து இங்கேயே வந்து நம்ம ஒரு குளிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபால்ஸுக்கு வந்து நெருங்கி வந்துட்டோங்க, பக்கத்தில் வந்துட்டோம் ஃபால்ஸுக்கு. அங்கே போய் குளிக்க போகிறோம். ஆனால் தண்ணி ஐஸ் தண்ணி மாதிரி வருங்க, ஜில்னஸாக விரைச்சி போயிடுவோம். அதே மாதிரி பலாப்பழம் கிடக்குது. இந்த இருக்குது எனக்கு ஜாதிக்காய், இதாங்க ஜாதிக்காய் வந்து எப்படின்னா லெமன் மாதிரி இருக்கு, எலுமிச்சை மாதிரி. ஏதாச்சும் கீழே எதுவும் கிடக்குதான்னு பார்ப்போம். இதில் இருக்குதா, இதாங்க ஜாதிக்காய் இல்லை, வேறு தான். நாங்கள் அங்கிட்டு போகும்போது பார்த்தோம், கிடந்துச்சு. அங்கிட்டு போகும்போது பார்க்குறேன், ஜாதிக்காய் இருந்தால் நான் காமிக்கிறேன். அதே மாதிரி கிராம்பும் இருக்குதுங்க. கிராம்பு வந்து ஒன்றும் இல்லை, பூ மாதிரி இருக்கும். எல்லாமே காமிக்க ஆசை தான்.
ஆனால் மாதிரி குரங்குகள் அதிகமாக இருக்குதுங்க. நாங்கள் வரும்போது கூட்டமே இல்லைங்க. ஆனால் இப்போ என்னென்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, அதிகமான கூட்டமாக இருக்குது. ஃபால்ஸில் வந்து ஒரு 2-3 பேர் தான் குளிக்க மாதிரி தெரியுது. நம்ம குளிச்சிடலாங்க.